இதுதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 10 மாதங்கள்ல இந்த வேலை முடிஞ்சு இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும். அப்படி வரலன்னா என்ன கேட்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த திட்டத்தை துவக்கி வச்சது நான் தான். முதலமைச்சர் போய் பேசி, நானும் அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களும் உங்களுடைய அமைச்சர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் போய் இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பெருந்துறையை காப்பாற்றணும், சுத்தமான குடிநீர் வழங்கணும்னு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான். திராவிட மாடல் 2.2 ஆட்சியில பெருந்துறையில இன்னும் அதிகமான முக்கியமான பணிகள்லாம் தொடரும். சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னிமலை கூட்டு குடிநீர் திட்டம், 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்துறை கூட்டு குடிநீர் திட்டம், நொய்யல் ஆற்றங்கரை மேம்பாடு மற்றும் தடுப்பணைகள் அமைப்பதற்கு 102 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு, 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊத்துக்குழியில ஒரு வார சந்தை, வேப்பிலி விற்பனை கூடத்தில் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் குடவுன் குளிர்பதன கிடங்கு, 61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில புதிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 32 வீடு புதிய காவலர் குடியிருப்பு கட்டி கொடுத்திருக்கிறோம். தம்பிகளை ஐயன் சுவாமி திருக்கோவில்ல 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அன்னதான கட்டிடம், குன்னத்தூர் பேரூராட்சி புதிய பஸ் ஸ்டாண்ட் அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெறும் எடுத்துக்காட்டு தான். இந்த பெருந்துறைக்கு என்னென்ன பண்ணிருக்கோங்கிறதுல வெறும் எடுத்துக்காட்டு தான். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் சொன்னாரோ அதையெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறோம். உதாரணத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். ஞாபகம் இருக்கா? போன சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி செஞ்சு கொடுத்தமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் இந்த விடியல் பயண திட்டம், மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளிகளை படிக்க குழந்தைங்க பசியோட படிக்க கூடாதுன்னு இன்னைக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பசங்க கல்லூரிக்கு போய் படிக்கணும்னு கல்வி ஊக்கத்தொகை, அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 10 லட்சம் லேப்டாப்களை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். இப்படி பல திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்கோம். இன்னொரு முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி செஞ்சு கொடுத்தோமா இல்லையாமா? மாசம் மாசம் 1000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையா கொடுத்துட்டு இருக்கிறார். அதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கம்மா. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன் பாப்போம் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா? முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு பேங்க்ல பணத்தை போட்டாரு. மகளிர் என்ன பண்ணீங்க? பேங்க் திறக்கிறதுக்கு முன்னாடி போய் 9 மணிக்கெல்லாம் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம், மோடி அரசு பிஜேபி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையில கைய வச்சிருவாங்கன்னு ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில 3வது இடம், 3வது பேர் அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு வாக்கு பெட்டியில 3வது இடம், வாக்கு எண்ணிக்கையின் போது முதல் இடத்துல அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் பேர் வரணும். உதயசூரியன் மீண்டும் பெருந்துறையில ஜெயிச்சாச்சுங்கிற வெற்றி செய்தி வரணும். செஞ்சு காட்டுவீங்களா? அதே மாதிரி என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், முக்கியமான வாக்குறுதி மட்டும் சொல்ல விரும்புறேன். மகளிர் உரிமை தொகை ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாங்கிறத 2000 ரூபாய் உயர்த்தி தருவோம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தப்படும் சொல்லியாச்சு. கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கிடையாது 1500 ரூபாய் உயர்த்தப்படும் நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அத்தனை பேருக்கும் வீடு கொடுக்கப்படும் சொல்லிட்டோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுக்கப்படும் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு முக்கியமானது, அது உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும். வீட்டுல எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா என்ன வாங்க போறோன்னு? ஆட்சி அமைஞ்சோன்னு
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவங்க கைகளை ஒப்படைச்சிருவார். வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத மகளிர் அவங்களே முடிவு பண்ணி யோசிச்சு அவங்களே என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அது அவங்களே வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம்னா நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும். அதுக்கு பெருந்துறையில சரி காட்டுறேன் நீ கேட்கிற நான் காட்டிடுறேன். அப்புறம் திட்டு வாங்குறது நானு. என்ன திட்டுற தெரியுமா? எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இப்போ இவ்வளவு திட்டங்கள் சொன்னல, நம்ம 5 வருஷம் இவ்வளவு பண்ணிருக்கோம் சொன்னல, ஆட்சிக்கு வந்தா இவ்வளவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன்ல. வேற பரவாயில்லமா, இன்னும் இருக்கு என்கிட்டதான். நன்றிமா. இவ்வளவு திட்டங்கள் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தா இவ்வளவு திட்டங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோமே. நான் கேட்கிறேன், ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு நமக்கு எதுக்காவது துணை நின்று இருக்காங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு திட்டங்கள் கொடுக்கறாங்களா? கிடையாது. நமக்கான வரவேண்டிய நிதியும் கொடுக்கறது இல்ல. கல்வி நிதி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் ஒன்றிய அரசு கல்வி நிதியை கொடுக்கும்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கைனா என்ன? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி திணிப்பை கொண்டு வரதுக்கான முயற்சியை ஒன்றிய பாஜக அரசு எடுத்தது. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. போன பட்ஜெட்ல, ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல பட்ஜெட்ல. இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து பழிவாங்குற ஒன்றிய பாஜக அரச, அதோட அடிமை கூட்டத்தை இந்த முறை நம்ம பழிவாங்கணுமா வேணாமா? நேத்து நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. டீலிமிட்டேஷன், தொகுதி மறு வரையறை கொண்டு வந்தாங்க. ஆனா அது தோக்கடிச்சிட்டோம். நம்முடைய தலைவர் தான் முதல் குரல் எழுப்பினாரு. போன வருஷம் நம்முடைய தலைவர் சொன்னார், எல்லா முதலமைச்சரையும் வர வச்சு, எல்லா தலைவரையும் வர வச்சு இந்த டீலிமிட்டேஷனை தமிழ்நாடு ஒத்துக்காதுன்னு சொன்னோம். நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சி. ஏன்? மக்கள் கட்டுப்பாடு நம்ம சரியா பண்ணதுனால தமிழ்நாட்டை தண்டிக்குது ஒன்றிய அரசு.